முதலமைச்சர் தலைமையில் பல்வேறு துறைகளின் செயல்பாடுகள் குறித்த ஆலோசனைக் கூட்டம் தொடங்கியிருக்கிறது. முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் பல்வேறு துறைகளின் செயல்பாடுகள் எப்படி இருக்கின்றன என்பதான ஆய்வுக் கூட்டம் தொடங்கியிருக்கிறது. சட்டப்பேரவையில் வெளியிடப்பட்ட அறிவிப்புகளின் தற்போதைய நிலை குறித்து இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் ஆலோசனை நடத்த இருப்பதாக தெரிகிறது. கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர் ஸ்டாலின் இணைந்திருக்கிறார். ஸ்டாலின், இந்த ஆலோசனையில் யாரெல்லாம் பங்கேற்றிருக்கிறாங்க? ஆலோசனையினுடைய போக்கு எப்படி இருக்கும்? பூங்குழலி, தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் தற்போது பல்வேறு துறைகளுடைய செயல்பாடு தொடர்பான ஆய்வுக் கூட்டம் தான் சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்று வருகிறது. ஒவ்வொரு வாரமும் 3 துறைகளுடைய ஆய்வுக் கூட்டத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் தற்போது நடத்தி வருகிறார். ஒவ்வொரு துறையிலும் அறிவிக்கப்பட்ட திட்டங்கள், அதனுடைய நிலை மற்றும் சட்டப்பேரவையில் வெளியிடப்படக்கூடிய அந்த அறிவிப்புகளுடைய நிலை குறித்து முதலமைச்சர் தலைமையில் இந்த ஆய்வுக் கூட்டம் நடைபெறுகிறது. இதன்படி இன்று நடைபெறக்கூடிய ஆய்வுக் கூட்டத்தை பொறுத்தவரை தொழில்துறை, குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில்கள் துறை, எரிசக்தி துறை உள்ளிட்ட துறைகளுடைய அறிவிக்கப்பட்ட திட்டங்களுடைய ஆய்வுக் கூட்டம் தான் தற்போது நடைபெற்று வருகிறது. கடந்த வாரம் பள்ளிக்கல்வித்துறை, நீர்வளத்துறை மற்றும் தொழிலாளர் நலத்துறையுடைய ஆய்வுக் கூட்டம் நடைபெற்று வரும் நிலையில இன்று 3 துறைகளுடைய ஆலோசனை கூட்டம் நடைபெற்று வருகிறது. இந்த கூட்டத்தில் துணை முதலமைச்சர், அமைச்சர்கள், அதிகாரிகள் உள்ளிட்டோர் பங்கேற்றிருக்கிறார்கள். துறையினுடைய நிலை என்ன, ஒவ்வொரு மாவட்டத்திலும் திட்டங்களுடைய வளர்ச்சி பணிகள், அந்த திட்டங்கள் எவ்வாறு எந்த நிலையில் உள்ளன உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகள் நேரடியாக தமிழ்நாடு முதலமைச்சரிடம் தங்களுடைய அந்த அம்சங்களை தெரிவித்து வருகிறார்கள். அந்த அடிப்படையில் இந்த 3 துறைகளுடைய ஆய்வுக் கூட்டத்தை தற்போது தமிழ்நாடு முதலமைச்சர் நடத்தி வருகிறார். இது எத்தனை மாதங்களுக்கு ஒரு முறை அல்லது இதன் கால அளவு என்ன இது போன்ற ஆலோசனை கூட்டங்கள் நடைபெறுவதற்கு ஸ்டாலின்? பூங்குழலி, அதாவது ஒவ்வொரு 6 மாதத்துக்கு ஒரு முறையும் இது போன்ற திட்டங்களுடைய நிலை தொடர்பான ஆய்வுக் கூட்டத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் நடத்துவார். சட்டப்பேரவை கூட்டம் விரைவில் அடுத்ததாக கூட இருக்கிறது. இன்னும் டிசம்பர் முதல் வாரத்தில் சட்டப்பேரவை கூட உள்ள நிலையில் அதற்கு முன்னதாக அதன் அடிப்படையில் தான் இந்த திட்டங்களுடைய நிலை குறித்த ஒரு ஆய்வுக் கூட்டத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் நடத்தி வருகிறார். இந்த துறைகளுடைய அந்த திட்டங்களுடைய நிலை என்ன, எவ்வாறு நடைபெற்று வருகின்றன, நிதி ஒதுக்கீடு எவ்வளவு செய்யப்பட்டது, அது எவ்வளவு செலவு செய்யப்பட்டிருக்கிறது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை தான் தமிழ்நாடு முதலமைச்சர் நேரடியாக அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளுடன் கேட்டறிவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி ஸ்டாலின்.